So இன்னைக்கு வாசவி ஜி ஆர்த்தி அமைச்சிருக்காங்க. கலாஜி will chant the தியான ஸ்லோகா. Yes, yes, very good. गुरुचरणी 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 गुरु परब्रह्म अवतरणी गुरुचरणी गुरुचरणी गुरु परम स्तोत्र धरणी गुरुचरणी 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 हमें तड़पे रे जन उन Thank you, Ma. இந்த பயம் நான் எழுதினது. ரொம்ப தேங்க்ஸ் வாசவிஜி, அது எனக்கு நிலம் மூட்டினதுக்கு. ரொம்ப வருஷம் முன்னாடி எழுதின ஒரு பஜன் தான். தேங்க்ஸ் மேம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தியான ஸ்லோகம் சொல்லலாமா? சொல்லுங்கம்மா. प्रपन्न पारिजाताय स्तोत्र वैत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनम् देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं श्रीकृष्णं वन्दे जगद्गुरुम्. ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணன். ரொம்ப நல்லா இருந்த, ரொம்ப திருப்தியா இருந்து ஆரம்பிக்கிறதுக்கு. 3வது அத்தியாயத்துல இருக்கோம். 17 ஸ்லோகங்கள் முடிச்சிருக்கோம். இன்னைக்கு 3 ஸ்லோகங்கள் எடுத்துக்கலாம். இந்த 8வது ஸ்லோகத்துல இருந்து விவாதம் பண்ணிக்கலாம். முதல்ல இந்த அத்தியாயத்தோட முக்கியமான 2 ஸ்லோகங்கள் அதை சொல்லிட்டு பாக்கி ரிவிஷன் பண்ணிட்டு அப்படி போகலாம். अन्याद्भवन्ति भूतानि पर्जन्यादन्न संभवः यज्ञाद्भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः प्रकृते क्रियमाणानि गुणैः कर्माणि सर्वशः अहंकार विमूढात्मा कर्ता हमिति मन्यते नियतं कुरु कर्म त्वं कर्म ज्यायो ह्यकर्मणः शरीरयात्रापि च ते न प्रसिद्ध्येद कर्मणः यज्ञार्थात् कर्मणोऽन्यत्र लोकोऽयं कर्म बन्धनः तदर्थं कर्म कौन्तेय मुक्तसङ्गः समाचर सह यज्ञा प्रजा सृष्ट्वा पुरोवाच प्रजापतिः अनेन प्रसविष्यध्वमेशवोस्त्विष्टकामधुक् देवान् भावयतानेन ते देवा भावयन्तु वः परस्परं भावयन्तः श्रेयः परमवाप्स्यथ इष्टान् भोगान् हि वो देवा दास्यन्ते यज्ञभाविताः तैर्दत्तान प्रदायैभ्यो यो भुङ्क्तेस्तेन एव सः यज्ञशिष्टाशिनः सन्तो मुच्यन्ते सर्वकिल्बिषैः भुञ्जते ते त्वघं पापा ये पचन्त्यात्मकारणात् अन्नाद् भवन्ति भूतानि
पर्जन्यादन्न संभवः यज्ञात् भवति पर्जन्यो यज्ञः कर्म समुद्भवः कर्म ब्रह्मोद्भवं विद्धि ब्रह्माक्षर समुद्भवम् तस्मात् सर्वगतं ब्रह्म नित्यं यज्ञे प्रतिष्ठितम् एवं प्रवर्तितं चक्रं नानुवर्तयति हयः अघायुरिन्द्रियारामो मोघं पार्थ स जीवति यस्त्वात्मरतिरेव स्यादात्मतृप्तश्च मानवः आत्मन्येव च सन्तुष्टस्तस्य कार्यं न विद्यते नैव तस्य कृतेनार्थो नाकृते नेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः न இல்லை இவ மட்டும் தஸ்ய அவர் கிருத்தேன செயல்களால் அர்த்தः பெறுவது ந இல்லை அகிருத்தேன செயலின்மையால் இஹ இங்கு கஷ்சன எதுவும் ந இல்லை ச மற்றும் அஸ்ய அவருக்கு சர்வபூதேஷு எல்லா உயிரினங்களுடன் கஷ்சித் எதுவும் அர்த்தவ்ய பொருள்களில் அபாஸ்ரய சார்ந்திருப்பது டிபெண்டா இருக்கிறது. என்ன சொல்றேன்னா, அவர் செயல்களால் மற்றும் செயலின்மையால் ஒன்றும் பெறுவது இல்லை மற்றும் அவர் எந்த பொருளும் எந்த உயிரினங்களிலும் சார்ந்து இருப்பதில்லை. பார்க்கலாம். நைவ தஸ்ய நைவ நை அது நேவ இல்ல நைவ தஸ்ய தமிழாக கிருதேனார்த்தோ தஸ்ய இக்கு வரக்கூடாது. தஸ்ய கிருதேனார்த்தோ நாக்ருதே நேஹ கஷ்சன நாக்ரு தனித்தனியா இருக்கு. நாக்ரு இல்ல நாக்ருதே நேஹ கஷ்சன न चास्य सर्वभूतेषु न चास्य चामेलाக सर्व பூதே பூதே ரெண்டுமே நெடு எழுத்துக்கள். அதை எழுத்து சொன்னா ஷு ஷார்ட் ஆயிடும். கஷ்டி கமேலாக கஷ்டிதர்த்தவ்ய தர்த்தவ்ய த ரஃபர் அப்புறம் தர்த்தவ்ய பாஷ்ரயः பாஷ்ர பாமேலாக கொடுத்து पाश्रयः नैव तस्य कृतेनार्थो नाकृते नेह कश्चन न चास्य सर्वभूतेषु कश्चिदर्थव्यपाश्रयः नैव तस्य कृतेनार्थः. நம்ம எல்லாருமே ஏதான ஒரு காரியம் பண்றோம், ஏதான ஒரு செயல் பண்ணோம்னா அது நமக்காக பண்றோம். சாதாரணமா பார்த்தோம். இப்ப நமக்கு இந்த மாதிரி பூலோகத்துல இருக்கிற லௌகீக பொருள்கள் மேல நமக்கு ஒரு ஆசை வந்ததுன்னா, இப்ப ஏதான ஒரு காரியம் பாக்கி இருந்துட்டே இருக்கும். இது கிடைச்சதுன்னா அது, அது கிடைச்சதுன்னா அது, அதுக்கப்புறம் இது அப்படின்னு நமக்கு இது இந்த பொருள் வாங்கிட்டோமா அதுக்கப்புறம் அந்த பொருள் வாங்கணும். வீட்டுல ஃப்ரிட்ஜ் வாங்கினோமா டிவி வாங்கணும், டிவி வாங்கணுமா மைக்ரோவேவ் வாங்கணும், மைக்ரோவேவ் வாங்குறோமா அதுக்கப்புறம் ஏசி வேணும், ஏசி வாங்கினோமா அப்படின்னு வந்துட்டே இருக்கும். ஏன்னா அது நமக்காக பௌதீக வாழ்க்கையில இருக்கிற எதெல்லாம் இருக்கோ அந்த பொருள்கள் மேல நமக்கு ஒரு ஆசை வந்துட்டு அந்த ஆசை எடுத்துட்டு ஆசைக்காக நம்ம வேலை பண்றோம். நம்ம செயல்கள் பண்றது ரெண்டு விதம். ஒண்ணு தனக்காக பண்றது, தனக்காக இருக்கிற ஒரு ஆசையை பூர்த்தி பண்றதுக்காக பண்றது. இன்னொன்னு ரொம்ப முக்கியமானது என்னன்னா, ஆசைகள்கிட்ட இருந்து வெளியில வரத்துக்காக பண்றது. சாதாரண மனுஷன் ஆசைகள் பூர்த்தி பண்றதுக்காக காரணங்கள் பண்றது. ஆனா அந்த கர்மயோகிங்கிறவா நைவ தஸ்ய கிருத்தேனார்த்தம்
எந்த ஒரு அர்த்தத்துக்கும் எந்த ஒரு பொருளுக்கும் இந்த ஒரு கர்மங்கள் பண்றது இல்ல. அந்த மாதிரி ஒரு கர்மங்கள் பண்றதுனால என்ன ஆகுதுன்னா இந்த ஆசைகள் போயிடுறது. அந்த மாதிரி ஒரு கர்மயோகி அப்படின்னு சொல்றவா வந்து பகவான் என்ன, பகவான் நம்மளுக்குள்ள எப்படி இந்த பகவான்கிட்ட நம்ம போனோங்கிறதுக்கு வழி தெரிஞ்சவாளுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கிற கர்மயோகி. அவ ஆசை இல்லாம பண்றதுனால அவளுக்கு ஒரு ஒரு உள்நோக்கம் இல்லாம பண்ணுவா. உள்நோக்கம் இல்லாம நம்ம பண்ற காரியங்கள் எல்லாமே இன்னொருக்கறக்காக தான். எந்த காரியம் நமக்காக பண்றோமோ, எந்த காரியத்துல ஒரு உள்நோக்கம் இருக்கோ அது நமக்கு தான் இருக்கும். நமக்காக பண்றோம். இது ஒரு உள்நோக்கமே இல்லாம ஒரு காரியம் பண்ணோம்னா இன்னொருத்தருக்காக பண்றோம். அந்த மாதிரி ஒரு காரியம் எப்ப பண்ணுவோம்னா நமக்கு ஒரு ஆசை இல்ல, ராகத்வேஷம் இல்லாம ஒரு காரியம் பண்றோம், அந்த மாதிரி ஒரு காரியம் பண்ணோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா இன்னொருத்தருக்காக போயிடுது. இந்த மாதிரி பொருள்கள் இருக்கிறது இது எல்லாமே லோகத்திலேருந்து வருது. அதை நம்ம திருப்பி லோகத்துக்கு கொடுக்கணும். நம்மளது இல்ல, லோகத்துல இருந்து லோகத்தோட தான் நம்ம எடுத்துக்கிறோம். அந்த லோகத்துக்கே திருப்பி கொடுக்கணும் அப்படின்னு ஒரு ஞானம் வருது. ஏன்னா நம்ம எதை பொருள் எதை வாங்கணுமோ எதை இருந்தாலும் எந்த ஒரு காரியம் பண்றோமோ என்ன காரியம் பண்ணணுமோ அது உலகத்துல இருக்கிற ஒரு சாமான் எடுத்துன்னு தான் நம்ம பண்றோம். நம்மள்ட்டே ஒண்ணும் இல்லை, நம்மள்ட்ட இருக்கிறது இந்திரியங்கள் தான். அதை வச்சுன்னு நம்ம ஒண்ணும் பண்றது இல்லை. எந்த ஒரு காரியம் பண்றதும் உலகத்துல இருக்கிறத வச்சுன்னு தான் பண்றோம். மூச்சு எடுத்தா கூட இந்த வெளியில இருக்கிற காத்தை தான் நம்ம மூச்சு எடுக்கணும். நம்மளால ஒண்ணுமே இல்லை. எது இருக்கோ நம்ம வெளியில இருந்து தான் எடுக்கிறோம். வெளியில இருக்கிறது தான் நம்ம எடுத்துன்னு பண்றோம். எதுவுமே நம்மளது இல்லை. இந்த உலகத்துல இருக்கிறதுல ஒரு மனுஷனுக்காக இல்லை, எல்லாருக்கும் பொதுவான ஜனங்களுக்கு தானே இந்த லோகமே சிருஷ்டி இருக்கு. ஒரு தனி மனுஷனுக்காக ஒண்ணும் வரலையே. அது இந்த லோகம்ங்கிறது ஒரு ஹோட்டல் மாதிரி ஒரு இது இல்லையே, ஒரு மனுஷனுக்காக எல்லாம் கட்டிங்க மாதிரி இல்லையே. லோகம் சிருஷ்டித்திற்கு எல்லாருக்குமா இருக்குது. அண்ட் எல்லாருக்கும் இருக்கிறத தான் நம்ம எடுத்துட்டு நம்ம நம்ம காரியம் பண்றோம். அந்த மாதிரி ஒரு காரியம் பண்றது வந்து தனக்காக பண்ணலாம திருப்பி அந்த உலகத்துக்கே கொடுத்துட்டோம். அது நிஷ்காம காரியம். நமக்கு இல்லாம பண்றது. நைவ தஸ்ய கிருத்தேனாத், ஏதான ஒரு பொருளுக்காக காரியம் பண்றது. ந கிருத்தேன் நேஹ கஷ்டன. அதாவது செயல் இன்மையால ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது. இப்ப யாரு தனக்காக எல்லாமே தனக்கு தன்னோட சுகபோகங்களுக்காக பண்றவா வந்து அவா வந்து இந்த செயலின்மை ஏன் பண்றான்னா தூக்கம், ஆலசியம், அந்த மாதிரி அலட்சியம், இந்த மாதிரி பண்றதுனாலதான் யார் வந்து தனக்காக பண்றாளோ அவ வந்து செயலின்மை இருக்கா. 18வது அத்தியாயத்துல ஒரு அழகான ஒரு நித்ராலசிய பிரமாதோத்தன் தத்தாம சமுதாகிருதம். தூக்கம், சோம்பல், அலட்சியத்தில் பிறந்தது. அந்த சுகம் தமச என்று கூறப்படுகிறது. சோ இந்த பகவான் வழியை தெரிஞ்சவன் கர்மயோகி, அவனுக்கு இந்த தமச இது இருக்காது. அவர் வந்து சத்துவகுணத்துல இருக்கிற ஞானத்தை வச்சுட்டு இன்னும் மேல போறவார். சத்துவகுணத்தையே தாண்டிண்டு போறவர். இதுல வந்து அவருக்கு ஏதான ஒரு ஆனந்தம் கிடைக்குமா இந்த மாதிரி ஒண்ணும் பண்ணாம இருக்கிறதுல? சோ ஒண்ணும் பண்ணாம செயலின்மையிலையும் அவருக்கு ஒண்ணும் கிடைக்கிறது இல்லை. செயல் பண்றதுலயும் அவர் தனக்காக ஒண்ணும் பண்றது இல்லை. செயலின்மையும் இப்ப எல்லாருக்கும் நம்ம வந்து மோட்சம் பண்ணணும், நம்ம பகவானை பண்ணணும், நம்ம வந்து ஒரு சமாதியில போனோம், ஒண்ணுமே பண்ணாம இருக்கிறது தான் நமக்கு மனசுல வருது. அது ரொம்ப நல்லதுதான்.
ஒண்ணும் பண்ணாம இருக்கிறது வந்து பண்றதை விட மேலானதுதான். அப்படி இருந்தாலும் தான் பண்றோம் அப்படிங்கிற ஒரு மனசோட பண்ணிருந்தோம்னா அது வந்து சமாதியே இல்லை. ஏன்னா அது திருப்பி அது பண்றது தான். அது பண்ணாம இருக்கிறதும் பண்றதுதான். சோ அந்த மாதிரி ஒரு நிலை வருது, நிலையில வருது ரொம்ப கஷ்டமானது. சோ நம்ம சமாதியில இருக்கணும், நமக்கு ரொம்ப மெடிடேஷன் பண்ணணும், தியானம் பண்ணணும், நம்ம எல்லாத்தையும் ஒரு வேலையும் பண்ணாம உட்காந்துருந்தா நல்லது தானே அப்படின்னு நல்லதுதான். ஆனா அந்த நிலை வரத்துக்கு நிறைய பக்குவம் வேணும். அந்த பக்குவம் வந்து இந்த கர்மயோகத்துல இருந்து தான் வருது. அதனால கர்மயோகம் பண்ணு. அடுத்ததாப்புல என்னது, நச்சஸ்ய சர்வ பூதேஷு கஷ்டிதர்த்தவ்ய பாஸ்ரய. அவருக்கு வந்து ஒரு பிணைப்பு இல்ல, தன்னோட உடம்பு மேலேயும் ஒரு பிணைப்பு இல்லை இந்த மாதிரி கர்மயோகி. அதுல எல்லாம் பண்ற கர்மங்கள்லயும் அவளுக்கு ஒரு பிணைப்பு இல்லை. நேத்திக்கு ஒரு உதாரணம் சொன்ன, பெயிண்டர் மாதிரி ஒண்ணுமே பண்றதில்ல, அவர் பண்றது இல்ல, அந்த நிலையில இருக்கிறவ கைபாட்டுக்கு பண்றது ஒரு பெயிண்டிங். சோ அந்த மாதிரி எது மேலேயும் அவளுக்கு ஒரு டிபெண்டன்சி இல்ல, எது மேலேயும் அவளுக்கு ஒரு சார்பு இல்ல, எதுலயும் சார்ந்து இருக்கிறது இல்ல. நச்சஸ்ய சர்வ பூதேஷு. சோ எந்த மாதிரி ஒரு பொருளா இருக்கட்டும், எந்த மாதிரியான ஒரு உயிரினமா இருக்கட்டும், அவள் மேல அவளுக்கு ஒரு சார்பும் இல்லை. நம்ம உடம்புலயே பார்த்தோம்னா நம்ம கைகள் இருக்கு, கைகள் வந்து நம்மளோட ஒரு அங்கம். அண்ட் அது வந்து இந்த உலகத்தோட ஒரு அங்கம் தான். அந்த கை வந்து நம்ம மூஞ்சி அலம்புறது அப்படின்னா அந்த கைக்கு ஏதாவது கிடைக்கிறதா? ஒண்ணும் கிடைக்கிறது இல்லை. அந்த கை அது பாட்டுக்கு அதோட கர்த்தவியம் பண்ணிட்டு இருக்கு. கை நம்மளோட அங்கம், நமக்கு பண்றது. அதே மாதிரி நம்ம உலகத்தோட ஒரு அங்கம். சோ உலகத்துக்காக பண்றோம். இப்ப அந்த கைக்கு ஒண்ணும் கிடைக்கிறது இல்ல, அதே மாதிரி நமக்கும் ஒண்ணும் கூடாது. அந்த மாதிரி ஒரு நினைப்புல பண்ணோம்னா கர்மயோகி. சோ இந்த போன ஸ்லோகத்தை சொன்னார், வேலையே பண்ண வேண்டாம், கர்மமே பண்ண வேண்டாம், தஸ்ய காரியம்னா வித்யதே. இந்த மாதிரி இருக்கிறவாளுக்கு வேலையே பண்ண வேண்டாம். அதுக்கு எக்ஸ்பிளனேஷனா இந்த இந்த ஸ்லோகத்துல சொல்ற. ஏன்னா அந்த மாதிரி ஒரு பவித்ராத்மா எந்த பண்றோம் அதுலயும் அவளுக்கு ஒரு ஒரு பிணைப்பு இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்ன பண்ணிருக்கோம் அதுலயும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லை. அதே மாதிரி யார் மேலேயும் அவளுக்கு சார்பு இல்லை. சோ அந்த மாதிரி பண்றது வந்து தஸ்ய காரியம்னு வித்தியது. ரெண்டாவது அத்தியாயத்துல இருந்தே கர்மயோகம் பத்தி ரொம்ப அழகா, கர்மண்யேவாதிகாரஸ்தே மா பலேஷு கதாச்சன மா கர்ம பலே துர்பூர் மா தே சங்கோத்ச கர்மணி. அகர்மணிக்கிட்ட சங்கம் வச்சுக்கூடாது. கர்மத்து மேலதான் அவனுக்கு அதிகாரம் இருக்கு, அதோட பலத்து மேல அவனுக்கு அதிகாரம் இல்லை. இந்த கர்ம பலனோடுக்கான காரணம் நீ இல்லை. அதே மாதிரி அகர்மணத்துக்கும் சங்கம் வச்சுக்காதே அப்படின்னு சொல்லியிருக்கா. அதே மாதிரிதான் இந்த ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல எதை சொல்லிருக்கோ அதேதான் கிட்டத்தட்ட இதுலயும் சொல்றேன். சோ இந்த 17வது 18வது ஸ்லோகத்துல பார்த்தீங்கன்னா எப்படி ஒரு கர்மயோகி எப்படி இருக்கணும், கர்மயோகி எப்படி இருக்கக்கூடாதுங்கிறது அதுக்கு முன்னாடி 15வது ஸ்லோகத்துல சொன்னது. அதுக்கப்புறம் 16 17வது ஸ்லோகத்துல எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்ற. 17வது ஸ்லோகம் வந்து
ஆனால் அப்படி இருக்கக்கூடாது, ஆனால் அப்படின்னு சொல்றார். இதுல இந்த ஸ்லோகத்துல அதை இன்னும் அழகா கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கார். இந்த ஸ்லோகத்தை ரொம்ப அழகா உன்னிப்பா பார்த்தீங்கன்னா 47வது ஸ்லோகமான இருக்கிற 2வது அத்தியாயத்துல இருக்கிற கர்மண்யவாதிகாரஸ்தையும் இது ரொம்ப கிட்டத்தட்ட ரெண்டுமே சேம். ரெண்டாவது 3வது பாயிண்ட், அதுல 4 பாயிண்ட் சொல்லியிருக்கார். கர்மம் மேல அதிகாரம், பலன் மேல உனக்கு அதிகாரம் கிடையாது அப்படிங்கிறதும், கர்மத்துக்கான காரணம் நீ இல்லை, அகர்மணமும் நீ சங்கம் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2வது 3வது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா அது செகண்ட் லைனோட சேர்ந்து இருக்க மாதிரி இருக்கு. இந்த ஸ்லோகத்தை எது மேலேயும் அதுக்கு அவருக்கு பொருட்களா இருக்கட்டும், ஜீவஜந்துவா இருக்கட்டும், அதுக்கு மேல அவருக்கு ஒரு ஒரு டிபெண்டன்சியே இல்லை, ஒரு சார்பே இல்லை. முதல்தும் 4வது ஸ்லோகத்தை பார்த்தேன்னா அந்த முதல் 4வது சரணம் பார்த்தேன்னா கர்மத்துக்கு மேலதான் அதிகாரம் இருக்கு, அகர்மணத்தோட சங்கம் வச்சுக்காதே அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் லைனோட சேர்ந்திருக்காரு. ஸோ அதே தான் கிட்டத்தட்ட இங்கேயும் சொல்ற. அந்த மாதிரி இருக்கிறது தான் கர்மயோகி, இந்த மாதிரி பண்றது தான் அப்படின்னு சொல்ற. அடுத்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். தஸ்மாதசக்த சததங் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. தஸ்மாத் ஆதலால், அசக்தः பிணைப்பில்லாமல், சததம் எப்பொழுதும், காரியம் கடமை, கர்ம செயல்கள், சமாச்சர ஸ்ரத்தையுடன் செய், அசக்தः பிணைப்பில்லாமல், ஹி ஏனென்றால், ஆச்சரன் செய்வது, கர்ம கர்மம், பரம் பரமநிலை, ஆப்னோதி அடைவார், பூருஷः மனிதர். ஆதலால் எப்பொழுதும் கடமை செயல்களை பிணைப்பில்லாமல் ஸ்ரத்தையுடன் செய், ஏனென்றால் பிணைப்பில்லாமல் கர்மம் செய்தால் மனிதன் பரமநிலை அடைவார். பார்க்கலாம். தஸ்மாதசக்த சததங், தஸ்மா ஆகாத் கொடுத்து மா நெடில் எழுத்து இழுத்து சொல்லலாம். தசக்த எல்லாமே குரில் எழுத்துக்கள் சேர்ந்து வந்துடும். சக்த சமிராகாத் கொடுத்து சக்த சததங், சததங் ரெண்டு தான் இருக்கு. தங் காரியங் கர்ம, காரியங் ரஃபார், கர்ம திருப்பி ரஃபார் கொடுத்து சமாச்சர மா நெடில் எழுத்து சர ஷார்ட் ஆட். அசக்தோ ஹ்யா, அசக்தோ சமிராகாத் கொடுத்து தோஹ்யா தோமிராகாத் கொடுத்து சரன் கர்ம, சரன் கர்மிராகாத் கொடுத்து கர்ம பரமாப்னோதி, பரமாப்னோ மான் நோ ரெண்டுமே நெடு எழுத்துக்கள், மாமல் ராகாத் கொடுத்து பரமாப்னோதி பூருஷः, பூரு ரு அது ரு இல்ல, பூருஷः. ஸ்லோகம். தஸ்மாதசக்த சததங் காரியம் கர்ம சமாச்சர அசக்தோ ஹ்யாச்சரன் கர்ம பரமாப்னோதி பூருஷः. என்ன பண்ணணும், இந்த மாதிரி தான் கர்மயோகி அப்படின்னு சொன்னா, இந்த கர்மயோகியா இருக்கிறவர் என்ன பண்ணணும்? தஸ்மாதசக்த சததம் காரியம் கர்ம சமாச்சர. தஸ்மாத் ஆதலால், ஆதலால் சொல்லிட்டு 18வது ஸ்லோகத்தோட சேர்த்து சொல்ற. இந்த மாதிரி கர்மயோகி பண்ற காரங்கள்லாம் இன்னொருத்தருக்காக, இந்த லோகத்துக்காக தனக்கு இல்லாம பண்றா, ஒரு பலனுக்காக எதிர்பார்த்துன்னு பண்றது இல்லை. ஏன்னா அந்த கர்மயோகிக்கு ஒரு ஆசையே இல்லை. எது நடக்கிறதோ எது நடக்கலையோ அது மேல அவளுக்கு ஆசையே இல்லை. அந்த மாதிரி கர்மங்கள் பண்றான். ஏன்னா இந்த சப்தம், இந்த பிணைப்பு,
தான் ஒருத்தனை மனுஷனை கீழே கொண்டு வருது. இந்த கர்மங்கள் அவனை கீழே கொண்டு வருது இல்லை ஒரு சமயம். இந்த சக்தம், இந்த பிணைப்பு, நம்மளோட பிணைப்பு, நம்மளோட உடம்போட, நம்மளோட இந்திரியங்களோட, நம்ம மனசோட, நம்மளோட சித்தத்தோட, நம்ம அறிவோட, உலகத்துல இருக்கிற பிரகிருதியில இருக்கிற சாமான்களோட, பொருள்களோட, அதோட ஒரு சத்தத்தோட நம்ம காரியம் பண்ணோம்னா அது நமக்கு, நம்மளோட இன்பத்துக்காக பண்றது. இந்த மாதிரி பண்ணோம்னா நம்ம இந்த சக்கரம், சைக்கிள், மரணம் ஜென்மம், ஜென்மம் மரணம், அந்த சைக்கிள்ல போயிட்டே இருப்போம். 13வது அத்தியாயத்துல ரொம்ப அழகான ஒரு புருஷ பிரகிருதி ஸ்தோஹி புங்தே பிரகிருதி ஜான் குணான் காரணம் குணசங்கோஸ்ய சதசத்யோனி ஜன்மசு. காரணம் குணசங்கோஸ்ய, இந்த குணங்கள்னால, குணங்கள்னா பிரகிருத்திலேருந்து வர குணங்கள், அதோட சங்கம், அதோட பிணைப்பினால சத சத்யோனி ஜன்மசு. சத நல்லது, அசத கெட்டது, யோனி ஜன்மசு. அந்த மாதிரி யோனியில நம்ம பிறக்கிறதுக்கு காரணமே இந்த குணங்களோட ஒரு பிணைப்பு இருக்கிறதுனால தான். அந்த பிணைப்பு தான் காரணமே தவிர கர்மத்துல ஒன்றும் பிரச்சனை இல்லை. கர்மம் பண்ணிட்டு இருக்கோம், அந்த பிணைப்போட பண்றதுனாலதான். சோ அசக்த, சததம் அசக்த, எப்பொழுதுமே அசக்த, எப்பொழுதுமே பிணைப்பு. ஏன்னா காரியங்கள் நம்ம எப்பொழுதும் பண்ணிருக்க போதில்லை, கர்மங்கள் எப்பொழுதுமே பண்றது இல்லை. சத்தத்தம் கர்மம் பண்றது இல்லை. கர்மம் சததம் அசக்த. எந்த கர்மம் பண்றோமோ எப்பொழுதுமே ஒரு பிணைப்பு இல்லாம பண்ணணும். காரியம் அப்படின்னா நம்ம கர்த்தவியம். கர்த்தவியம் என்ன, எங்கேருந்து வருது? வேதங்கள்ல இருந்து வருது. இந்த வேதங்கள் கொடுக்கிற கர்த்தவியங்களை ஒரு பிணைப்பில்லாம பண்ணும். அந்த மாதிரி பண்ணோம்னா தனக்காக பண்றது இல்ல, உலகத்துக்காக பண்றது மாதிரி ஆயிடும். சமாச்சாரன்னு ரொம்ப ஒழுங்கோட பண்றது, ரொம்ப அதுல ஈடுபாட்டுன்னு பண்றது. ஏன்னா கொஞ்சம் கூட அதுல இந்த ஈடுபாடு இல்லாம பண்ணிட்டோம்னா அந்த கர்மயோகிக்கு அது ஒரு இடைஞ்சல் தான். ஸோ முழுசா ஈடுபட்டு சகஜ கர்ம, தன்னோட காரியங்களை, தன்னோட கர்த்தவியங்களை, எது தனக்குன்னு இருக்கிற தர்மமோ அதை பண்ணணும். தனக்குன்னு இருக்கிற தர்மங்கள்ல பிழை இருந்தாலும் பண்ணலாம், அப்படிதான் பகவான் சொல்லிருக்கார் 18வது அத்தியாயத்துல. ஏன்னா அந்த மாதிரி பிணை ஒரு தோஷம் இருந்து கூட நம்மளோட கர்மங்களை நம்ம ஒழுங்கா பண்ணோம்னா நமக்கு பாவம் கிடைக்காது. பகவான் அர்ஜுன் அதான் நீங்க சொல்ற, உன்னோட தர்மம் சத்திரிய தர்மம், அதை நீ அதுல தோஷம் இருக்கிறது கூட பார்க்காம, அதோட ஒரு பிணைப்பு இல்லாம, இந்த கர்மத்தோட ஒரு பிணைப்பு இல்லாம உன் வேலையை பண்ணு. அசக்தோஹ்யச ரன் கர்மா. நம்ம தான் இந்த உலகத்தோட ஒரு பிணைப்பு வச்சிருக்கோம். உலகத்துக்கு நம்மள்ட்ட பிணைப்பு கிடையாது. இந்த உலகத்துக்காக நம்ம பண்ணோம். உலகத்துல இருக்கிற சாமான், உலகத்துல இருக்கிற பொருள்களை வச்சுட்டு உலகத்துக்காக பண்ணணும். ஒரு பிணைப்பில்லாம பண்ணணும். அந்த மாதிரி அசக்தோஹ்யச்சரன் கர்ம, பிணைப்பில்லாமல் ஆச்சரம் பண்றது, செய்வது, அந்த மாதிரி பண்ற கர்மங்கள், அந்த மாதிரி பண்ணா பரமாப்னோதி பூருஷகா, பரமமான ஒரு நிலை கிடைக்கணும்னா புருஷனுக்கு இந்த மாதிரி கர்மயோகியா பண்ணுறார். அடுத்த ஸ்லோகத்துக்கெல்லாம் கர்மணைவ ஹி சம்சித்திமாஸ்திதா ஜனகாதயः லோகசங்கிரஹமேவாபி சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. கர்மனா கர்மங்களினால், ஏவ மற்றும், இ
நிச்சயமாக சம்சித்திம் முழுமை ஆஸ்திதாக அடைந்தார் ஜனகாதயா ஜனகர் போலவர் லோக சங்கிரகம் ஜனங்களுக்காக நலம் ஏவா மட்டும் அபி கூட சம்பஷ்யன் பஷ்யன்னா பார்க்கறது சம்பஷ்யன்னு நோக்கம் நோக்கத்தில் கர்த்தும் செயல்கள் அர்ஹசி செய்வது கர்மங்களினால் மட்டும் ஜனகர் போலவர் நிச்சயமாக முழுமை அடைந்தார் ஜனங்கள் நலத்தை மட்டும் நோக்கமாக வைத்து செயல்கள் செய்ய வேண்டும் கர்மணைவஹி கர்ம பார்ப்பது நைவஹி நை அது நெய்யில நைவஹி வயில வஹி தொண்டையிலேருந்து வரணும் சௌசித்தம் சௌ அவும் வரணும் சித்தம் சி அப்புறம் சீனில் ஆகாத் கொடுத்து சித்தம் அங்க நிறுத்திக்கலாம் இல்லைன்னா சௌசித்திமாஸ்திதா இம்மண்டா சேர்த்துண்டு மாஸ்திதா இதுல ஒரு ஆகாத் கொடுத்து மாஸ்திதா ஜனகாதய லோக சங்கிர சங்கிர இங்கு கர 3 ஜாயிண்டாக்கு லோக சங்கிரஹமேவாபி மேவா ரெண்டுமே நடுவில் எழுத்துக்கள் வாபி சம்பஷ்யன் கர்த்துமர் அசி ச மிலராக ப மிலராக ய மிலராக கொடுத்து சம்பஷ்யன் கர்த்து ரபார் கொடுத்து மர்ஹசி कर्मणैव हि संसिद्धिमास्थिता जनकादयः लोकसंग्रहमेवापि சம்பஷ்யன் கர்த்துமர்ஹசி. ரொம்ப அழகான ஒரு ஸ்லோகம். இந்த ஸ்லோகம் படிக்கிறது எனக்கு நிறைய தோணித்து, நிறைய விஷயங்கள் என் மனது தோணித்து. அதை நான் உங்களுக்கு கொண்டு சொல்ல ட்ரை பண்றேன். பகவான் ஏன் கர்மம் பண்ணோம் அப்படிங்கிறதுக்கான இன்னும் காரணங்கள்லாம் கொடுக்குறார். இந்த மாதிரி ஜனகர் மாதிரி இருக்கிறவா அவளுக்கு ஒரு கர்மங்கள் பண்ணிண்டே இருக்கிறச்சு, சரியான ஒரு கர்மங்கள் பண்றதுனால, சரியான விஷயங்கள அந்த அசக்தத்தோட பண்றதுனால அவளோட ஆத்ம கர்ம சுத்தி, அந்த கரண சுத்தி எல்லாமே சுத்தி அடைகிறதுனால, இந்த கர்மம் பண்றதுனால அவளுக்கு ஞானம் வருது. இந்த ஞானத்தினால அவளால இந்த மாதிரி சம்சுத்தியம் அந்த அந்த நிலை, முழுமையான ஒரு நிலை வந்துடுது அவளுக்கு. ஜனகர் மாதிரி ராஜாக்கள் அதனால அவளுக்கு நிறைய லௌகீக காரியங்கள்லாம் நிறைய இருக்கு. அவளோட ராஜ்யத்தை பார்த்துக்கணும், இந்த மாதிரி நிறைய கர்த்தவிய கர்மங்கள் நிறைய இருக்கு. பட் அவ சம்சுத்தி, அவளுக்கு முழுமையான ஒரு நிலை கிடைக்கிறது, அது மோட்ச நிலை. இந்த மாதிரி ஒரு நிலையத்துக்கு வந்துடுற, அந்த மாதிரி ஒரு நிலை வரத்துக்கு கர்மயோகிகளா இருந்தா பண்ணிருக்காங்க. அவ ஒரு சன்னியாசி ஆகி இது மாதிரி பண்ணல. கர்மயோகிகளா, சாதாரண மனிதர்களா கர்மங்கள் பண்ணிண்டு தன்னோட வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஞானம் வந்ததுன்னா அவ கர்மத்தை விட்டுட்டு ஞானத்துக்கு வரல, கர்மம் பண்ணிண்டேதான் அவளுக்கு ஞானம் வந்து. கர்மங்கள் பண்றதுனால மோட்சம் கிடைக்குமான்னு இல்ல. இப்பதான் இந்த மோட்சம் கிடைக்கணும் நம்ம யோசிக்கிறோம். மோட்சம் கிடைக்குதுன்னா பகவானோட சேர்ந்துக்கிறது, எல்லாத்துல இருந்து விடுதலை பெறுறது, இந்த கர்ம பந்தங்கள்ல இருந்து விடுதலை பெறுறது, இந்த ஜென்ம மரண சைக்கிள்ல இருந்து நம்ம வெளிவருது, பகவானோட சேர்றது, இதெல்லாம் தான் மோட்சம் அப்படிங்கிறோம். கர்மம் பண்ணதா மோட்சம் கிடைக்குமான்னு இல்ல. மோட்சம் கிடைக்கிறதுக்கு ஞானம் வேணும், சாங்கிய யோகம், ஞான யோகம்.
இந்த ஞானம் தான் நமக்கு மோட்சம் கொடுக்கும். ஏன்னா நம்ம இப்ப நினைச்சு பார்த்தோம்னா நமக்குள்ள ஜீவாத்மா இருக்கு, இந்த ஜீவாத்மா அழியறது இல்லை, ஜீவாத்மா தான் பரமாத்மாவோட அங்கம், அப்படிங்கிறத அப்படின்னா இந்த ஆத்மா மோட்சம் அடைஞ்ச ஆத்மா தான். அதுக்கு ஒண்ணுமே ஒரு பந்தமும் இல்லையே. அது ஒரு பந்தத்தோட இருந்ததுன்னா அதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அப்ப அது முடிஞ்சிருமே, அது பந்தம் வந்துன்னு. அதுக்கு பந்தமே இல்லையே, பின்ன அதுக்கு அது மோட்சம் அடைஞ்ச இதுதானே. அது முக்தியாய் பகவானோட சேரணும் அப்படிங்கிறா. அதுக்கு ஞானம், ஞானம்ங்கிறதுனால நமக்கு ஒண்ணும் கிடைச்சிருது இல்ல. ஞானம்ங்கிறது ஒரு ஃபேக்ட் இருக்கு, அது அது தெரியறதுதான் ஞானம். ஒரு கையில ஒரு பாத்திரம் இருக்குன்னா அந்த பாத்திரம் தான் ஃபேக்ட். அது இருக்கிறது தெரியறது ஞானம். அது பித்தளையில பண்ணிருக்கா, ஸ்டீல்ல பண்ணிருக்கா, அது ஞானம். ஆனா அந்த ஞானத்தினால அந்த பாத்திரம் பித்தளை பாத்திரம் ஸ்டீல் பாத்திரமா மாறிடாது. ஞானத்தால ஒண்ணும் பண்ண முடியாது. சோ அந்த ஞானம்ங்கிறது என்ன? ஞானம் ஞானம் இருந்தா நமக்கு நமக்குள்ள இருக்கிற ஆத்மா அது நிலையானது, மாறாது, பரமாத்மாவோட ரங்கம் தான் அப்படின்னு நமக்கு தெரியறதுதான். அது தெரிஞ்ச அப்புறம் அதுக்காக என்னெல்லாம் கர்மம் பண்ணணுமோ அந்த கர்மங்கள் ராகத்வேஷம் இல்லாம பண்ணோம்னா இப்ப அந்த நம்ம இருக்கிற கர்மங்கள்லாம் நம்ம பண்ணிடணும். இந்த கர்மங்கள் பண்றதுனாலதான் நமக்கு அந்த ஞானம் வருது. இதுதான் நம்ம முதல்ல சொல்ல படிக்க படிக்க சாண்ட் பண்றது நமக்கு ஒளி வருது. அந்த ஒளியில இருந்து நமக்கு இதெல்லாம் தெரியறது. அந்த மாதிரி கர்மங்கள் பண்ணிட்டே இருக்கிறச்சுதான் இந்த ஞானம் வரும் நமக்கு. இந்த ஞானம் வச்சுன்னு ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த ஞானம் வந்ததுன்னா நமக்கு இந்த கர்மம் நம்ம என்ன பண்றோமோ அது தானா வரும். இந்த லோகத்துக்காக பண்றோம், இந்த லோகத்துல இருந்தா நம்ம வந்திருக்கோம், லோகத்துக்காக பண்றோம், அதெல்லாம் ஒரு பிணைப்பு இல்லாம வரத்துக்கு தான் அந்த ஞானம் வரும். ஏன்னா எந்த மாதிரி கர்மங்கள் பண்றோங்கிறது பிராரப்தம். ஜனகர் ராஜாவா பண்ணுவார், ராஜாவா இருந்து பண்ணுவாரா, சன்னியாசியா இருக்கா இருந்து பண்றாங்கிறது அது அவரோட பிராரப்த கர்மங்கள் வச்சுனால. இந்த ராகத்வேஷம் இல்லைன்னா அந்த பிராரப்த கர்மங்கள்லாம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ராகத்வேஷமோட பண்றதுனாலதான் அந்த கர்மங்களோட நம்மளோட பந்தனை இன்னும் சஞ்சித்த கர்மங்கள் நம்ம சேர்த்துட்டு இருக்கோம். இந்த கர்மம் பிராரப்தமா நம்மள்ட்ட இருக்கிறது, அதை பண்ணிட்டு இருந்தோம்னா அந்த ஞானம் தான் நமக்கு இருக்கு. அந்த மோட்சம் நிலை வந்திருக்கு நமக்கு. நமக்கு நம்ம இல்லை அப்படின்னு நம்ம இந்த தேகம் இல்லை, இந்த ஆத்மா தான், இந்த ஆத்மா பரமாத்மாவோட அங்கம் அப்படின்னா இந்த மோட்ச நிலை ஆல்ரெடி இருக்கு. நமக்கு ஒண்ணுமே பண்ண வேண்டாம். நமக்கு பண்ண வேண்டியதுதான் இருக்கிற பிராரப்த கர்மங்கள் தான். இப்ப நம்ம கர்மங்கள் நம்ம சாதாரணமா பண்றச்சு ஒண்ணு பிராரப்த கர்மங்கள், இன்னொன்னு நம்ம ஃப்ரீ வில் சொல்றோமே, நம்மளாக யோசிச்சுன்னு நம்ம பண்றது. ஒண்ணு நம்ம பண்றதுக்காக வந்த பிராரப்தம் அந்த கர்மங்கள். அதுல நம்ம என்ன சேர்க்கிறோம்? நம்மளோட ஃப்ரீ வில், நம்மளால யோசிச்சுட்டு ஒரு கொஞ்சம் அதை சேர்க்கிறோம். அது எது பிராரப்தம் எங்க நிக்கிறது, எங்க நம்மளோட யோசனை ஸ்டார்ட் ஆகுதுன்னு நம்மளால தெரிஞ்சுக்கிறது இல்லை. அந்த மாதிரி தெரிஞ்சுன்னா நம்ம வெளியில வந்துடலாம் அது. சோ அந்த பிராரப்தம் எங்க முடியறது, நம்மளோட ஃப்ரீ வில் எங்க ஆரம்பிக்கிறது அது தெரியாம நம்ம கர்மங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த